சரி, ஓகே. பிரைஸ் லார்டுக்கா, பிரைஸ் லார்டு கிரேஸ் அக்கா, நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. பிரைஸ் லார்ட் செல்வி. காதுல விழுகுதாமா? கேக்குதுக்கா, கேக்குது. ஜெபம் செய்வோம். எங்களை அருமையாய் நேசித்து காத்து வழி நடத்தி வருகிறதான நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இந்த காலை வேலைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அப்பா, இந்த நாளிலே ஆண்டவரே நீர் பாடின பாடல்களையும் ஆராதனை வேலையிலையும் நீர் கூடவே இருந்ததை நாங்கள் உணர்ந்தபடியால் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். வசனங்களை வாசிக்கும் போது தகப்பனே ஆண்டவரே நீங்க கூட இருந்தீங்க. ஒவ்வொருவருடைய மனதிலையும் இந்த வசனங்கள் புடமிடப்பட வேண்டும் என்று நாங்கள் கெஞ்சி நிற்கிறோம் ராஜா. இந்த வேலையிலையும் தகப்பனே ஆண்டவரே அப்பா, நீர் தாம ஆண்டவரே அடிமையை தாழ்த்தி நான் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, நீரே என்னை மறைத்து தகப்பனே நீரே வெளிப்படும்படியாய் கெஞ்சி நிற்கிறேன் ராஜா. ஆண்டவரே நீர் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை இந்த அடியாளுடைய வாயில இட வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிற ராஜா. நன்றியா ராஜா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படத்தக்கதாய் என் தேவன் இதை ஆண்டவரை ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கடவுள் நம்மளை ஜீவனோடு வைத்திருக்கிறார். ஒவ்வொருவரும் நன்றி செலுத்துவோம். இந்த குழு நிமித்தமாக அநேக ஆசீர்வாதங்களை நமக்கு ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நம்மளை ஆண்டவர் வழிநடத்தி வருகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். நேற்றைய தினத்தில என்ன செய்தி கொடுக்கிறது என்று சொல்லும் போது எனக்கு ஒரு திகைப்பு வந்துச்சு. என்ன செய்தி கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி சரின்னு சொல்றதா வேண்டான்னு சொல்றதானே எனக்கு தெரியல. அப்போ சொல்லும்போது முடியுமாக்கான்னு கேட்கும்போது எனக்கு ரெண்டு வார்த்தை சட்டுன்னு எனக்கு தொனிச்ச மாதிரி இருந்துச்சு. அந்த வார்த்தை என்னன்னா, விட்டுக்கொடு, பற்றிக்கொள். விட்டுக்கொடு, பற்றிக்கொள், இப்படிதான் வந்துச்சு. சரி, நம்ம இத பத்தி நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வேதத்தை நம்ம பெரட்டி நம்ம பார்க்கும்போது விட்டுக்கொடுன்னு சொல்லி அந்த போன்ல நம்ம வார்த்தைகளை போடுவோம்ல, விட்டுக்கொடுன்னு எந்தெந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி போடும்போது எனக்கு விட்டுக்கொடுன்னு ஒரு வார்த்தை கூட தெரியல. விட்டுக்கொடுனா இல்லைன்னா அது இல்லை அப்படின்னு சொல்லி வருது. என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நான் முட்டி போட்டு ஜபம்தான் பண்ணிட்டு இருந்தேன். நல்லா கூட ப்ரிப்பேர் பண்ணவே இல்லை. இருந்தாலும் சில சம்பவத்தை ஆண்டவர் எனக்கு நினைவுபடுத்தினாரு. அதை உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ளலான்னு வந்திருக்கேன். எல்லாரும் என்னோட பகிர்ந்து கொள்ள வசனங்களை வாசிக்க ஆயத்தமா இருக்க கேட்டுக்கொள்கிறேன். விட்டு கொடு அப்படின்னு சொல்ற விட்டு கொடுத்தல் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு ஒரு குணாதிசயங்கள்ல ஒண்ணுதான் விட்டு கொடுக்கறது. நம்ம எத்தனையோ குணாதிசயங்களை பத்தி படிச்சோம். ஆவியின் கனி இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், ஆண்டவருடைய சிந்தையில இருக்கணும் அப்படின்லாம் சொல்லி பாக்குறோம். ஆனா விட்டு கொடுத்தல் அப்படிங்கும்போது விட்டு கொடுக்கிறவன் கெட்டு போகிறதே இல்லை, கெட்டு போகிறவன் விட்டு கொடுப்பது இல்லை. அப்ப பாத்தீங்கன்னா விட்டு கொடுக்கிறவன் கெட்டு போவதே இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எனக்கு சில சம்பவங்கள் வந்தது. அதோட கூட உங்களை சொல்றேன். லூக்கா 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 11ல இருந்து, அது நமக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு கதை தான். 2 குமாரர்கள் ஒரு மனுஷனுக்கு இருந்தாங்க. இளையவன் பெரியவன் இருக்கிறான். அதுல இளையவன் ஆஸ்தியில எனக்கு பங்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவன் அப்பாட்ட கேக்குறான். அப்ப அப்பாவும் என்ன செய்யறாரு, அவனுடைய ஆஸ்திய பங்கிட்டு கொடுத்துடுறாரு. அந்த இளைய மகன் என்ன பண்றான், எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு தூர தேசத்துக்கு போறான். தூர தேசத்துக்கு போய் அங்க துன்மார்க்கமா ஜீவனம் பண்ணான்னு இருக்கு. எல்லா ஆஸ்தியும் அழிச்சு போட்டான் அப்படின்னு. அப்ப பாருங்க, இவன் சுத்தியும் போய் ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் சேர்ந்து துன்மார்க்கமான காரியங்கள் எல்லாம் செஞ்சு
இவன் சொத்தெல்லாம் அழிச்சு போட்டான். அப்பதான் அவனுக்கு அந்த தேசத்துல பஞ்சம் ஏற்பட்டதுன்னு சொல்லி அவனுக்கு இவன்கிட்ட காசும் கிடையாது, என்ன பண்றதுன்னு தெரியல, வீட்டுக்கும் போக முடியாது, சொத்தையும் வாங்கிட்டு வந்துட்டான். அதனால என்ன பண்ணா, ஒரு 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 தேசத்து குடியில ஒருவன்கிட்ட போய் அவன் சேர்ந்துக்கிறான். ஒரு குடியானவன்கிட்ட போய் வேலைக்கு சேர்ந்துக்கிறான். அங்க என்ன வேலை அவனுக்கு கிடைக்குதுன்னா, பன்றி மேய்க்கிற வேலை. அந்த பன்றி திங்கிற தவிட்டதான் இவன் அது திங்கிறதுக்கு ஆசையா இருந்தான்னு சொல்லி அந்த அந்த வசனம் வரும். அந்த வயிற்ற நிரப்ப ஆசையா இருந்தான். எதுல? பன்றிகள் திங்கிற அந்த தவிட்டுனால. அப்ப பாருங்க, அவனுக்கு ஒண்ணுமே கிடைக்கல, இந்த தவிடாது சொல்லி. அப்போ அதையும் அவனுக்கு கொடுக்கறதுக்கு இல்ல. அப்பதான் அவனுக்கு என்ன செய்யுது, புத்தி தெளியுது. தகப்பனுடைய வீட்டுல எத்தனை பேர் கூலி ஆளுங்கள் எவ்வளவு பூர்த்தியா சாப்பிடுறாங்களே, நான் ஏன் இப்படி பசியில சாவணும்? நான் என்ன பண்றேன், எங்க அப்பாட்ட நான் போய், நான் உனக்கு விரோதமா நான் பாவம் செஞ்சுட்டேன், பரத்துக்கு விரோதமாகவும் உனக்கு முன்பாகவும் நான் பாவம் செஞ்சுட்டேன், அதனால என்னைய ஒரு கூலிக்காரன்ல ஒருவனாயே நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவன் போய் கேட்கலான்னு எழுந்து அவன் போறான். ஆனா இவன் போறதுக்கு முன்னாடியே அவங்க அப்பா நம்ம புள்ள எப்ப வருவான், எப்ப வருவான், திரும்பி வருவானா அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்ப இவன் வந்ததை பார்த்துட்டு அந்த தகப்பன் என்ன பண்றாரு, அவனை பார்த்து ரொம்ப மனசு உருகி போய் அவன் ஓடி போய் அந்த கழுத்தை கட்டிக்கிட்டு முத்தம் செய்யறாரு. அப்புறம் ஆனா அவன் சொல்லும் போது இவரு அதுக்காட்டியும் ஒரு போய் கட்டி முத்தம் கொடுத்து எல்லாம் முடிச்சு அவன் கைக்கு மோதிரத்தை போட்டு பாதரட்சியை போட்டு கொளுத்த கன்று அடிச்சு ஒரு விழா கோலமே அங்க நடக்குது. இந்த குமாரன் மரிச்சான், திரும்பவும் உயிர்த்து வந்துட்டான் அப்படின்னு சொல்லி. அப்போ அங்க சந்தோஷமா எல்லாம் ஆட்கள் எல்லாம் ஆடி பாடி மகிழ்ந்து கொண்டாடுறாங்க. அப்போ மூத்த பையன் வரான், எங்க வயல்ல வேலை செஞ்சுட்டு அங்க வரான். வரும்போது என்னடா அந்த கீத வாத்தியம், என்னடா அந்த நடனம் அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி சின்ன பையன் வந்திருக்கான், அதனால அப்பா கொண்டாடுறாருன்னு கேள்விப்படுறான். உடனே இவனுக்கு நம்ம தம்பி காணா போனவன் வந்துட்டானே அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷம் இல்லை. ஏன்னா அவன் வீட்டுக்குள்ளே நுழையவே இல்லை. அப்ப பாருங்க, தம்பி தானே வந்திருக்கான் அப்படின்ட்டு இல்லாம அந்த அந்த மனசு விட்டு கொடுக்கறதுக்கு மனசே இல்லை. ஏன்னா சொத்தெல்லாம் யாரோட இது, அவனோடதான் அந்த வீட்டுல இருக்குது. அதனால அவனுக்கு எப்படி இருக்குது, ரொம்ப மனசு கஷ்டத்தோட வெளியில நிக்கிறான். ஆனா அப்பாவும் வருந்தி கேட்டாலும் அவன் என்ன செய்யல, வரல. அதே போலதான் நம்மளும், ஆண்டவர் நம்மளை கூப்பிடுறாரு, நம்ம அந்த விட்டு கொடுக்க மனசு இல்லாததுனால நம்ம பல இதுல ஆசையில நம்ம மூழ்கி போய் என்ன பண்றோம், அந்த பரலோக ராஜ்யத்தை அவன் பெரியவன் இழந்து போயிடுறான். ஆனா சின்னவன் மனம் திரும்பி பரலோக ராஜ்யத்துக்கு சுதந்திர வழி ஆயிடுறான். இந்த கதையில பார்த்தோம்னா தகப்பன்கிறது நம்ம கடவுள்னு வச்சுக்கலாம். இந்த சின்ன சின்ன பையனும் பெரிய பையனும் என்ன செய்யறான், இவன் ஆண்டோர் சமூகத்தை விட்டு போயிடுறான், ஆனா அவன் திரும்பி வந்துடுறான். இப்ப இந்த 3 பேர்த்துல நம்ம எந்த கேட்டகரியில இருக்கிறோம் அப்படிங்கறத நம்ம பாத்துக்கலாம். அதனால விட்டு கொடுக்கணும். அவன் விட்டு அந்த அந்த இடத்துல அவன் விட்டு கொடுத்துருந்தானா அவனும் அந்த சந்தோஷத்தை அனுப்பிச்சிருப்பான், அவனுக்கும் சொத்தும் கிடைச்சிருக்கும், எல்லாம் கிடைச்சிருக்கும். அவன் விட்டு கொடுக்காததுனால அவன் என்ன பண்றான், பரலோக ராஜ்யத்தை இழந்து போயிடுறான் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். ஆனா அந்த அடுத்த இன்னொரு சம்பவத்தை பார்க்கும்போது ஆபிரகாம் லோத்து, ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்துல அந்த ஆபிரகாமும் மாடு மந்தைகளை மேய்ச்சிட்டு இருப்பாரு, லோத்தும் மந்தைகளை மேய்ச்சிட்டு இருப்பான். இவங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன செய்யுது, இந்த வேலை செய்யற ஆட்களுக்குள்ள சண்டை வந்துடுது. சண்டை வந்தோடனே என்ன பண்றாங்க, இது ஆபிரகாம் சொல்லுவாரு, நீ இந்த 13ஆம் அதிகாரத்தை எடுங்க, 14ல இருந்து கொஞ்சம் யாராவது வாசிங்களேன்.
13 லோத்து லோ- ஆபிரகாமை விட்டு லோத்து பிரி- ஆபிராமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிராமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கிப் பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சன்னதியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூணை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். அப்பொழுது ஆபிராம் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் எபிரோனில் இருக்கும் மம்ரேயின் சமபூமியில் சேர்த்து குடியிருந்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். இப்போ இந்த ஆபிரகாம் விட்டு கொடுத்தான். ஆனா லோத்து என்ன பண்ணா, நமக்கு நீ இங்க போனாலும் போ, கிழக்க போனாலும் போ, மேற்க போனாலும் போ, எல்லா இடத்துலயும் அவன் எப்படி போறியோ நீ போ அப்படின்னு சொல்லி போகும்போது அவன் பசுமையான இடத்த பார்த்து லோத்து அந்த சம பூமி, அந்த யோர்தானுக்கு அருகான இருக்கிற சமபூமி முழுவதையும் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றான், அவன் அங்க போய் இவங்களை விட்டு பிரிஞ்சு அவன் போயிடுறான். ஆனா அப்பதான் ஆபிரகாம் இவன் போன பிறகுதான் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. ஏன்னா ஆண்டவருடைய சித்தம் என்னன்னு கேட்டா, அவன் அழைக்கவே இல்லை, அவன் பின்னாடி வந்தவன் தான், ஆபிரகாம தான் அழைச்சாரு ஆண்டவர். அப்போ ஆபிரகாமுக்கு இவ்வளவும் கொடுக்குறாரு. ஆனா இவன் என்ன பண்ணா, தன்னை பார்த்து அந்த இவர் விட்டு கொடுத்துட்டாரு. அவன் விட்டு கொடுக்காம என்ன பண்ணா, அவன் பசுமையான இடத்த பார்த்து நம்மளுக்கு நல்ல இடம் கிடைச்சிருக்குன்னு அங்க போயிட்டான். அதனால அவனுக்கு அங்க சோதம் குமரா பண்ணதுல போய் அவன் கஷ்டப்படுறது அப்புறம் அது அடுத்தது. ஆனா ஆண்டவர் ஆசீர்வதிச்சாரு. விட்டு கொடுத்ததுனால அவன் ஆசீர்வாதமா அந்த பூமியின் தூளை எண்ண கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். அப்போ பூமியின் தூளை எண்ண முடியாது, உன் சந்ததி எண்ண முடியாத சந்ததியை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு ஆசீர்வாதத்தை தரதை நம்ம பாக்குறோம். அப்ப பாருங்க, விட்டு கொடுத்தா அவங்க கால் மிதிக்கிற தேசத்தை எல்லாத்தையும் கொடுக்குறாரு. அது என்ன சொல்றது, நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் அம்மட்டும் நடந்து திரி, அதை உனக்கு தருவேன் என்றார். நீ எங்கெல்லாம் நடக்கிறியோ அந்த கால் மிதிக்கிற தேசத்தை எல்லாம் நான் உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறத பாக்குறோம். விசுவாசத்தின் தந்தைன்னு அவர் பெயர் பெற்றவர் அவரு. அப்போ பாருங்க, விட்டு கொடுத்ததுனால நம்ம கெட்டு போறதே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அடுத்தது இன்னும் ஒருத்தரை நம்ம பார்க்கலாம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம். அது 21வது வசனத்தை வாசிங்க. அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். அவள் கர்ப்பந்தரித்து 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் பெற்றாள். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தான். இப்ப பாருங்க, இந்த அன்னாள் எவ்வளவு கஷ்டப்பட்டா, மன கிளேசத்தோட இருந்தா அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம் இல்லையா. அன்னாள் பிள்ளையே இல்லை அப்படின்னு சொல்லி தன்னுடைய சக்களத்தினால மிகவும் கஷ்டப்பட்டு அதாவது மனசு நொந்து போய் இருந்ததை நம்ம பார்ப்போம். அப்போ அவ என்ன பண்றா, ஆலயத்துக்கு போய் இருதயத்தை ஊற்றி ஜெபம் பண்ணுவான். அப்போ யாராவது என்ன ஜெபம் பண்றான்னா, நீ எனக்கு பிள்ளைய கொடுத்தீங்கன்னா நான் அதை ஆலயத்திலே கொண்டுட்டு விட்டுருவேன். யாராவது இவளுக்கே பிள்ளையே இல்ல, ஒரு புள்ள பிறந்ததுன்னா அதை கொண்டு போய் விடுவாங்களா? யாருக்காவது நம்ம விட்டு கொடுப்போமா? ஆனா பாருங்க, அவ விட்டு கொடுத்தா. ஆனா முடிவு என்னன்னா, ஒரு பெரிய தீர்க்கதரிசியில ஒருவராக சாமுவேலை அன்னாளுக்கு அவர் கொடுத்தாரு. அது மட்டுமா கொடுத்தாரு, கடைசியில 3 பையனையும் 2 பொம்பளை பிள்ளைகளையும் அவரு கொடுக்குறாரு. அவ்வளவு ஆசீர்வாதத்தோட இப்ப விட்டு கொடுக்குறா. அதனால அவளுக்கு அந்த ஆசீர்வாதமும் அவளுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம்.
இப்ப பாருங்க, நம்ம வீட்டுலயே நம்ம வேலை செய்யற போது ஒரு சட்னியே அரைக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம தேங்காய் சட்னி அரைக்கிறோம், தக்காளி சட்னி அரைக்கிறோம்னா, தேங்காய் சட்னியை போட்டு மிக்சியில போட்டு அரைக்கும் போது அது ரொம்ப இறுக்கமா இருக்கு. அது தன்னைய விட்டு கொடுக்கவே மாட்டேங்குது. ஆனா அதே நேரம் நம்ம தக்காளி சட்னி அரைக்கும் போது அது விட்டு கொடுத்து ஈஸியா அரைஞ்சிருது. அப்போ பாருங்க, தேங்காய் சட்னி சீக்கிரமா கெட்டு போயிடும். தக்காளி சட்னி அவ்வளவு சீக்கிரமா கெடாது. அப்ப பாருங்க, நம்ம விட்டு கொடுக்காம விட்டு கொடுக்காம இருக்கிறதுனால அது சீக்கிரமா கெட்டு போயிடுது. விட்டு கொடுத்தா கெட்டு போவது இல்லை. நாம ஏன் விட்டு கொடுக்காம இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஏதோ சில ஆசைகள் நம்மிடத்துல காணப்படுது. இப்ப எங்க வீட்டுல எல்லாம் 10 பிள்ளைங்க இருக்கும். 10 பிள்ளைக்கும் ட்ரெஸ் எடுத்து கொண்டு வரோம்னா, அது நல்லா இல்ல, இது நல்லா இல்ல அப்படின்னு ஒவ்வொரு பிள்ளைங்களும் ஒண்ணு மாதிரி சொல்லுவோம். ஆனா எல்லாரும் எடுத்த பிறகு, ஆனா எல்லாத்துக்கும் துணி தான் எடுப்பாங்க, எல்லாத்தையும் தைப்பாங்க. துணி எடுத்தா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கலர் இருக்கும். அப்ப இந்த கலர் எனக்கு, அந்த கலர் எனக்குன்னு ஒண்ணு எடுத்துக்கும். ஆனா நான் மட்டும் பேசாம இருப்பேன். அப்பா இந்தாம்மா நீ இதை எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னா அதை எடுத்துக்கோ. அப்படியே அதாவது சந்தோஷமா அப்பா கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோ நானு. அப்போ அதுதான். அப்புறம் அதை போட்டுட்டு போகும்போது உன் ட்ரெஸ் அழகா இருக்குன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. எல்லாத்த காட்டிலும் நமக்கு சொல்லுவாங்க. அப்ப நம்ம விட்டு கொடுக்கறதுல நமக்கு எவ்வளவு ஒரு சந்தோஷம் இருக்கு தெரியுமா? அந்த ஏன் நம்ம விட்டு கொடுக்க மாட்டேங்கிறோம்? சில ஆசைகள், இது எனக்கு வேணும், அது எனக்கு வேணும், இந்த புடவை தான் எனக்கு அப்படின்னு சொல்லி நம்ம விட்டு கொடுக்க முடியாத அளவுக்கு நம்ம இருக்கிறோம். அந்த ஆசை நம்மள கெடுக்குது. அப்போ ஏன் அந்த ஆசைதான் எனக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் விரும்புறனாலதான் இந்த ஆசையினாலேயே கெட்டு போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. நம்ம வேதத்துல போய் நம்ம பார்த்தோம்னா, இந்த விட்டு கொடுக்கிற மனப்பான்மை நம்மள்கிட்ட இல்லைன்னா சில துர்குணங்கள் எல்லாம் நம்ம இடத்துல காணப்படும். பிரிவினை, அதனால பிரிவினை வரும், வாக்குவாதம் வரும், பொறாமை வரும், கோபம், எரிச்சல், சண்டை இதெல்லாம் வந்துரும். அப்ப விட்டு கொடுக்கிற மனப்பான்மை நம்ம இடத்துல நம்ம இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம எல்லா விதத்திலையும் நம்ம ஆசீர்வாதமாக, மன சந்தோஷமாக அப்படி இருப்போம். நம்ம ஈகோ பார்க்காம விட்டு கொடுத்துடணும், அப்படின்னு நம்ம இருக்கணும். அப்ப பாருங்க, நம்ம சில ஆசையினாலதான் அதை விட்டு கொடுக்கும். ஏதோ ஒரு மூலையில ஒரு ஆசையினாலதான் நம்ம அதை விட்டு கொடுக்காம இருக்கோம். அந்த ஆசை எல்லா தீமைக்கும் வேறு என்னது? ஆசைன்னு சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். இப்போ அதே மாதிரி நம்ம பொருளுக்கு ஆசைப்படுறோம், மண்ணுக்கு ஆசைப்படுறோம், பொண்ணுக்கு ஆசைப்படுறோம், பெண்ணுக்கு ஆசைப்படுறோம். அதே மாதிரி நம்ம பார்க்கும்போது நம்ம 3 பேர்த்த நான் காட்டுறேன் உங்களுக்கு, வேதத்துல சொல்லித்தரேன். அது 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 1ல இருந்து 29 வசனங்கள் வாசிச்சோம்னா, அதுல ஆகாப் ராஜா என்ன பண்றாரு? தன்னை வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற அந்த நாபோத்துடைய நிலத்தை ஆசைப்படுறான். அந்த நிலத்தை ஆசைப்பட்டு தன் மனைவிட்ட போய் அதை கேட்டு பாக்குறான். அவன் இது அப்படியே மூதாதையரோட வந்தது, என்ன பாரம்பரிய சொத்து, அதனால தரமாட்டான்னு சொல்லும் போது, உடனே மனைவிட்ட போய் ஏசபேல் அவள்கிட்ட போய் சொன்னோன்னே அவன் என்ன பண்றான், நீ இது அவளே அந்த ராஜாவோட முத்திரைகள்லாம் போட்டு எல்லாம் அதுக்கு உண்டானதெல்லாம் பண்ணி அவனையும் என்ன செஞ்ச கல்லெடுத்து கொல்ல வச்சிடறான். அப்ப பாருங்க, அந்த மண்ணு ஆசை அவன்கிட்ட இருந்ததுனால அவன் கொலை செய்ய கூட துணிஞ்சு போயிடுறான்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அடுத்தது இன்னொருத்தன் கேயாசி. அவன் எங்க இருக்கான்? 2 ராஜாக்கள்
5ல 1ல இருந்து 27 நம்ம வாசிச்சும் போது அதுல வந்து அவன் குஷ்டரோகியா இருப்பான் அந்த நாகமான். அவனுக்கு அந்த வீட்டுல வேலை செய்யற ஒரு பொண்ணு வந்து என்ன செய்வா, அவனுக்கு எங்க தேசத்துல போனா அங்க ஒருத்தர் தீர்க்கதரிசி இருக்காரு, அவர்கிட்ட போனா எனக்கு குணமாகும்னு சொல்லி அனுப்புறான். சரின்னு அதெல்லாம் கேட்டு அவனும் சரி போய் அங்க எலிசா தீர்க்கதரிசி என்ன பண்றாரு, நீ போய் யோர்தான்ல போய் குழி 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன்னுடைய குஷ்டம் வந்து நீங்கிடும், உன்னுடைய மாம்சம் நீங்கி மாம்சம் வந்து நல்லபடியா ஆயிடும் அப்படின்னு சொல்லி சொல்றான். நீ மாம்சம் நீங்கி சுத்தமாவாய் அப்படின்னு சொன்னோன்னா அவனுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் கடைசியில போய் அதை செஞ்சு அவன் இதை பெற்றுக்கிறான். யாரு, நாகமான் பெற்றுறான். அதனால அந்த எலிசா எலிசா தீர்க்கதரிசி வந்து அவன் வந்து என்ன செய்யறான், பொருள் எல்லாம் கொண்டு வந்து கொடுப்பான். அந்த இதை கொஞ்சம் வாசிச்சீங்கன்னா நல்லா இருக்குமே. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம். சீரியாவின் ராஜாவின் படைத்தளபதியாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவரிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கையுள்ளவனுமாயிருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியா இருந்தான். சீரியாவில் இருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்து கொண்டு வந்திருந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவரின் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியினிடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் அவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றார். அப்பொழுது அவன் போய் இஸ்ரவேல் தேசத்து பெண் 20வது வசனம். தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவின் வேலைக்காரன் கேயாசி என்பவன் அந்த சீரியனாகிய நாகமான் கொண்டு வந்ததை என் ஆண்டவன் அவன் கையினாலே வாங்காமல் அவனை விட்டுவிட்டார். நான் அவன் பிறகே ஓடி அவன் கையிலே ஏதாகிலும் வாங்குவேன் என்று கர்த்தருடைய ஜீவன் மேல் ஆணையிட்டு நாகமானை பின்தொடர்ந்தான். அவன் தன் பிறகே ஓடி வருகிறதை நாகமான் கண்டபோது அவனுக்கு எதிர் கொண்டு போக ரதத்திலிருந்து குதித்து, சுகசெய்தியா என்று கேட்டான். அதற்கு அவன், சுகசெய்திதான். தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் 2 வாலிபர் இப்பொழுதுதான் எப்ராஹிமின் மலைதேசத்திலிருந்து என்னிடத்தில் வந்தார்கள். அவர்களுக்கு 1 தாலந்து வெள்ளியையும் 2 மாற்று வஸ்திரங்களையும் தர வேண்டும் என்று கேட்க என் எஜமான் என்னை அனுப்பினார் என்றார். அடுத்தது வாசிக்கலாமா? அதற்கு போதும். அப்ப இந்த மாற்று வஸ்திரத்தெல்லாம் அவன் கொண்டு போய் கொடுத்துட்டு அதெல்லாம் கொடுக்கும்போது இவனுக்கு அதை விட்டு அங்க வரத்துக்கு மனசு வரல. கேயாசிக்கு நாகமான் அது வேண்டான்னு சொல்லி அந்த தீர்க்கதரிசி வேண்டாம் நாகமான சொல்லி அனுப்பி விட்டாரு தட்டுதல் பண்ணி. ஆனா இந்த கேயாசி அதனோட வேலை செஞ்சவன் என்ன பண்ணா, இந்த மாதிரி விருந்தாடி வந்திருக்கிறாங்க, அங்கேருந்து தீர்க்கதரிசி புத்திரர்ல வந்திருக்காங்க 2 பேரு, அவங்களுக்கு வேணும் வாங்கிட்டு வர சொன்னாருன்னு இவன் மேலேயே பொய்ய சொல்லி வாங்கிட்டு வந்துடுறான். அப்ப வாங்கிட்டு வந்த பிறகு அதாவது அத அவன்கிட்ட விட்டு கொடுக்கறது எத்தனை வாட்டி இவன் போயிருப்பான். நாகமானோட இந்த எலிசாவோட இந்த கேயாசி எத்தனை வாட்டி எத்தனை பேர்த்துக்கு அற்புதம் செய்யும் போதெல்லாம் போயிருப்பான். அவங்கள்ட்ட எல்லாம் வர்றதெல்லாம் இவனுக்கு தானே எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அவனே வச்சு என்ன பண்ண போறான், எத்தனை பேரு அப்படி எல்லாத்தையும் வாங்கினா கூட இவனுக்கு இந்த இடத்துல விட்டுட்டு வந்துட்டாரு அப்படிங்கிற ஒரு இதுல விட்டு கொடுக்க கூடாதுன்னு சொல்லி போய் இவன் வாங்கிட்டு வந்து அந்த குஷ்டரோகத்தை அந்த சாபத்தை இவன் ஏத்துக்கிட்டான். கிருபையை இழந்து போயிடறான். அப்ப விட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். இப்போ அதனால இவன் வந்து வியாதியா வந்துருச்சு, அதாவது சாபம் வந்துருச்சு. இப்ப பாருங்க, அடுத்தது தாவீது எடுத்துன்னா 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம். அவன் என்ன பண்ணான், அவன் குளிச்சுட்டே இருக்கும்போது பச்சை பாலை பார்த்து ஆசைப்பட்டு அவன் கணவன் ஊரியா அவன் என்ன பண்றான், யுத்தத்துல கொண்டுட்டு வந்து முன்னாடி நிறுத்தி பாருங்களேன், இப்படி அடுத்தவன் பெண்ண ஆசைப்பட்டு அதை எழுத்துட்டான். ஏன்னா தாவீதுக்கு இல்லாத மனைவியா
எத்தனையோ பேர் இருந்தாங்க, எத்தனையோ அப்பாட்டிகளா இருந்தாங்க. இருந்தாலுமே இத நீ ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்லுவாரு, இந்த நாத்தான் தீர்க்கதரிசியில அனுப்பி உணர்த்தும் போது சொல்லுவாரு, எத்தனையோ பேர நீ என்னிடத்துல கேட்டிருந்தா நான் அநேக ஸ்திரீகளை உனக்கு கொடுத்திருப்பேனே. ஏன்னா தாவீது அந்த ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டான். அப்ப பண்ணிட்டு அந்த உரியாவையும் கொலையும் பண்ணி இப்படி பண்ணினதுனால அவன் அந்த இடத்துல அந்த பெண்ணோடைய ஆசை அவ்வளவு பண்ணதுனால இப்படி ஆசையினால அவன் மூழ்கி போயிட்டான். நாத்தான் அனுப்பி அதை தெரிவிச்சோன்னா அப்புறம் அவன் அந்த அழகா அந்த நாத்தான் தீர்க்கதரிசி ஒரு கதையை சொல்லி அவனுக்கு உணர்த்தும் போது அவன் உணர்ந்துக்குவான். அதே மாதிரி ஆண்டவர் நம்ம இந்த தப்பு பண்றோம் அப்படின்னு சொல்லி நம்மளை உணர்த்தும் போது நம்மளும் என்ன செய்யணும், அதை உணர்ந்து அதை ஏத்துக்கிட்டு அதை நம்ம என்ன செய்யணும், அதை கடைப்பிடிச்சு நம்ம ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு நம்ம அந்த ஆசீர்வாதத்தை நம்ம இழந்து போகாதபடிக்கு நாம பெற்றுக்கொள்ளணும். அப்புறம் நான் சொன்னேன், இது விட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னொரு வார்த்தை எனக்கு வந்தது, பற்றிக்கொள் என்ற வார்த்தை வந்தது அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன்ல. அதுக்கு ஒரு வசனம் ஏசாயா 26:3 வசனம். ஏசாயா 26:3 வசனம். பற்றிக்கொண்ட மனதை உம்மை உடையவன் உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன். யார உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன்? யார உறுதியா நம்ம பற்றி கொள்ளணும்? நம்ம ஆண்டவரை நம்ம உறுதியா பற்றி கொள்ளணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நம்ம உறுதியா பற்றி கொள்ளணும். பரலோக பிதாவை நம்ம உறுதியா பற்றி மூவரும் அவர்தான், ஆதியானவர் அவர்தான். நம்ம உறுதியா கடவுளை நம்ம பற்றி கொண்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. அப்ப உண்மையே நம்பி இருக்கிறபடியா நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கோ. அப்ப நமக்கு சமாதானம் நமக்கு கிடைக்கும். அவரையே விடாம புடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பற்றி கொள்ளுகிறது அப்படின்னு எப்படின்னா விடாம பற்றி கொள்ளணும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்ப இதுல விடாத பற்றி கொண்டவங்க நிறைய பேரு. இப்ப இது நம்ம விட்டு கொடுக்கறதுங்கிறது நம்ம குணாதிசயங்கள ஒன்று. இந்த பற்றிக்கொள் அப்படிங்கிறது ஆண்டவரை உறுதியா நம்ம பற்றி கொள்ளணும். இது செய்கையில எப்படின்னா யாக்கோபு, இதுக்கு யாக்கோபு எடுத்துக்கிட்டோம்னா ஆதியாகமம் 32:22 வரைக்கும் வாசினார். ஆதியாகமம் 22 யாக்கோபு 32 31 32 தானே? 32மா? 22 இருந்து 32 அதிகாரம் 22 ராத்திரியில் எழுந்திருந்து தன் 2 மனைவிகளையும் தன் 2 பணிவிடைக்காரரையும் தன்னுடைய 11 குமாரரையும் கூட்டிக் கொண்டு யாப்போக்கு என்கிற ஆற்றின் துறையை கடந்தான். அவர்களையும் சேர்த்து ஆற்றை கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவையும் அக்கறைப்படுத்தினான். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியுமளவும் அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சுளுக்கிற்று. அவர், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான். அப்ப இது யாக்கோபு யாக்கோபுனா என்னன்னு சொல்லுவோம்னா எத்தன்னு சொல்லுவோம் இல்லையா? அவன் ஏசாவை ஏமாத்திட்டு வந்தனால எத்தன்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா? ஆனா அன்னைக்கு அவர் என்ன பண்ணாரு, அந்த ஆண்டவரோட போராடி, ஏன்னா அந்த ஏசாவை போய் பார்க்கும்போது வேலைக்காரனெல்லாம் தனியா அனுப்பிச்சுட்டு, இந்த பக்கம் மனைவிகள்லாம் தனியா அனுப்பிச்சுட்டு தனித்து இருக்கும்போது அந்த யாப்போக்கு என்ற ஆற்றின் துறைய கடந்த போது தனிச்சு உட்கார்ந்து இருக்கான். அப்பதான் ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி
அதை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார் என்று சொல்லி நாம பாக்குறோம். அப்போதான் அவன் சொல்றான், உன் பேர் என்ன அப்படின்னு ஆண்டவர் கேட்கும்போது, நான் அது யாக்கோபுனா இனிமே யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் அப்படின்னு சொல்லி பேரை வந்து மாத்தி கொடுக்குறாரு. அப்போ வந்து யாக்கோபு என்ன உன்னுடைய நாமம் என்ன அப்படின்னு கேட்கும்போது, நீ என்ன நாமத்தை அழிற அப்படின்னு சொல்லும்போது, அங்கதான் ஆண்டவர் வந்து அவனை ஆசீர்வதித்து தேவனை நான் முகமுகமாய் கண்டேன் என்று சொல்லி உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியல்னு பேர் வைக்கிறார் யாக்கோபு. அப்ப பாருங்க, இவர் வந்து நான் வந்து நீ ஆசீர்வதித்தாலொழிய நான் உண்மை போக விட்டேன்னு உறுதியா அந்த யாக்கோபு பிடிச்சு கொள்றத நம்ம பாக்குறோம். அடுத்தது ரூத்தை நம்ம பார்க்கும்போது, ரூத்து 1வது அதிகாரத்துல நம்ம அந்த கதை தான் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். நகோமியும் எலிமலேக்கும் அந்த தேசத்தை விட்டு, அந்த பெத்லேகத்தை விட்டு அவங்க வந்து எங்க போவாங்க, மோவாப் தேசத்துக்கு போயிடுறாங்க. அங்க போய் அங்க இருக்கும் போது பையனும் 2 பசங்களும் இறந்துடுறாங்க. அவங்க வீட்டு அந்த எலிமலேக்கும் இறந்துடுறாரு. அப்போ என்ன ஆகுது, ரூத் வந்து அந்த எல்லாரும் இறந்து போனோன்னே இங்க வந்து அந்த ஆண்டவர் ஆகாரம் கொடுக்குறாரு இது பெத்லேகத்துல அப்படின்னு சொல்லி பஞ்சமெல்லாம் தீர்ந்து போயிட்டு கேள்விப்பட்ட உடனே திருப்பி இங்க வராங்க. எல்லாரும் வரும்போது நகமி என்ன சொல்லுவா, நீ எல்லாம் போயிடுங்க, உங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போயிடுங்க, நீங்க வந்து ஏன் இங்க இருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன இன்னொரு பிள்ளையா நான் பெத்து கொடுக்க முடியும், எல்லாம் இறந்து போனோன்னா அப்படின்னு சொன்னோன்னே கட்டி பிடிச்சி எல்லாம் அழுகுறாங்க. 2 பேருமே தான் அழுகுறாளுங்க. ஆனாலும் அப்புறம் மறுபடியும் சொல்லவும் அந்த ஓர்பால் என்ன பண்றா, அத்தைய மாமிய முத்தம் கொடுத்துட்டு அவ போயிடுறான். ஆனா ரூத் வந்து என்ன பண்றா, நான் வந்து உண்மை விட்டு நான் போக மாட்டேன்னு சொல்லி விடாம கட்டி கொண்டு அந்த 1வது அதிகாரத்துல 14 வசனத்தை பாருங்க. அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஓர்பால் தன் மாமியை முத்தமிட்டு போனாள், ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். அவ வந்து ரூத்து மட்டும் மரணமே இல்லாம வேற ஒன்றும் உண்மை விட்டு என்னைய பிரிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றத நம்ம பாக்குறோம். இப்போ அதுல அவ மறுபடியும் அந்த ரூத்தை வந்து சொல்றா, என்னை இந்த மாதிரி நீ வந்து சொல்லாத, நான் உன்னுடைய ஜனம் தான் என்னுடைய ஜனம், நீ வணங்குற கடவுள் தான் நான் வணங்குற கடவுள் அப்படின்னு சொல்லி அந்த ஏத்துக்கிட்டு எங்க இருந்தாலும் நான் உன்னோட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றத நம்ம பாக்குறோம். அப்படி விடாம மாமியார அவ புடிச்சு கொள்றா அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். பாருங்க, அதுல வந்து ஒரு வசனம், அதுல ஒரு வசனம் அவள் தன்னோட கூட வர மன உறுதியா இருக்கிறதை கண்டு 18வது வசனம், அப்புறம் அதை குறித்து அவளோட ஒன்றும் பேசவில்லை. அப்ப பாருங்க, அவ உறுதியா இருக்கிறான்னு கண்டு அதுக்கு பிறகு அவங்க பேசவே இல்லை. அதே மாதிரிதான் நம்ம ஆண்டவர்கிட்ட எவ்வளவு நம்ம உறுதியா இருக்கிறத சாத்தான் கண்டான்னா நம்மள்ட்ட திருப்பி அவன் என்ன செய்ய மாட்டான், அவன் நடுங்கி போயிடுவான், வரமாட்டான். நம்ம உறுதியா ஆண்டவரை பிடிச்சு கொள்ளும் போது அடுத்த பேச்சுக்கு அவனுக்கு அங்க இடமே இல்ல. என்னதான் சோதனை வந்தாலும் நம்ம உறுதியா பிடிச்சிருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா அவன் நம்மகிட்ட வரவே மாட்டான். அப்போ இவ வந்து உறுதியா ஆண்டவரை பிடிச்சிட்டா. அப்ப பிடிச்சிட்டு கடைசியில அவளுக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைச்சது, அவளுக்கு இந்த போவாச பண்ணி ஆண்டவர் கடைசியில இயேசு கிறிஸ்து பிறக்கிற அந்த வரலாறுலயே இவளுடைய இடம், ரூத்தோட இடம் இடம்பெற்றது அப்படின்னு சொல்லி
ரூத்துடைய பேர் இடம்பெற்றதுன்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அடுத்து இன்னொன்னு சுனேமியாள். சுனேமியாள் சுனேமியாள் வந்து 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 30 37. நாலாம் அதிகாரம் 30 37. பிள்ளையின் தாயோ, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றாள். அப்பொழுது அவன் எழுந்திருந்து அவள் பின்னே போனான். கேயாசி அவளுக்கு முன்னே போய் அந்த தடியை பிள்ளையின் முகத்தின் மேல் வைத்தான். ஆனாலும் சத்தமும் இல்லை, உணர்ச்சியும் இல்லை. ஆகையால் அவன் திரும்பி அவனுக்கு எதிர்கொண்டு வந்து பிள்ளை விழிக்கவில்லை என்று அவனுக்கு அறிவித்தான். எலிசா வீட்டிற்குள் வந்தபோது இதோ அந்த பிள்ளை அவன் கட்டிலின் மேல் செத்து கிடந்தான். உள்ளே போய் தங்கள் இருவருக்கு பின்னாக அவன் கதவை பூட்டி கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்து கிட்டே போய் தன் வாய் பிள்ளையின் வாயின் மேலும் தன் கண்கள் அவன் கண்களின் மேலும் தன் உள்ளங்கைகள் அவன் உள்ளங்கைகளின் மேலும் படும்படியாக அவன் மேல் குப்புறப்படுத்திக் கொண்டான். அப்பொழுது பிள்ளையின் உடல் அனல் கொண்டது. அவன் எழுந்து அறைவீட்டில் அங்கும் எங்கும் உலாவி திரும்ப கிட்ட போய் அவன் மேல் குப்புறப்படுத்தான். அப்பொழுது அந்த பிள்ளை 7 தரம் தும்மி தன் கண்களை திறந்தான். இப்ப பாருங்க, அந்த 30வது வசனத்துல பாருங்க, உம்மை விடுகிறது இல்லை. 4ஆம் அதிகாரத்துல பிள்ளையின் தாயோ, நான் உம்மை விடுகிறது இல்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றாள். எலிசா எழுந்து அவள் பின்னே போனான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ தாயை அந்த குழந்தை இறந்தவொடனே அது இறந்த உடனே புருஷன்கிட்ட கூட சொல்லல, எங்க போயிட்டான், தீர்க்கதரிசிட்டு போயிட்டு அது உயிரோட வந்துருச்சு. உயிரோட வந்த பிறகு ஆண்டவர் அவ எப்படி எந்த அளவுல அவ விடாம பற்றி கொண்டா அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். உயிர் வர வரைக்கும் அவளுக்கு வந்து அந்த தீர்க்கதரிசி நம்ம விடாம பற்றி கொள்ளணும் அப்படின்னு, ஆண்டவரை விடாம பற்றி கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அப்ப இருந்தா அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இன்னும் ஒண்ணு சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். எலிசா 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். ரெண்டாவது வசனம். எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறது இல்லை, கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே இருவரும் பெத்தேலுக்கு போனார்கள். அப்பனா எலிசாவ அந்த சுழல் காற்று எடுத்துட்டு போறதுக்கு முன்னாடி அவரு அந்த எலிசாவோட அங்க இருக்கிறாரு. எலியா வந்து எலிசாவோட அங்க இருக்கிறாரு. அப்ப இவன் வந்து என்ன சொல்றான், நான் உன்னைய விடமாட்டேன், நான் உன் கூட தான் வருவேன் அப்படின்னு சொல்லும்போது அங்க தீர்க்கதரிசி புத்திரர்கள்லாம் என்ன சொல்றாங்க, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாய் இருக்கிறவன் எஜமான உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியாதா, உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு எல்லாம் எனக்கு தெரியும், நீங்க சும்மா இருங்க அப்படின்னு சொல்லி அவரைய விடாம பற்றி கொண்டே போயிட்டே இருக்கான். எங்க போறான், இது பெத்தேலுக்கு போறான். அங்கேயும் இதை மாதிரி சொல்லிட்டு நீங்க சும்மா இருங்க எனக்கு தெரியும், சும்மா இருங்க எனக்கு தெரியும்ட்டு சொல்லி போயிட்டே இருக்கான். அடுத்தது இது எரிகோ வரைக்கும் போறாங்க, அங்கேயும் போறான். அப்பயும் சொல்றாரு இவரு, நீ வராத, கர்த்தர் என்னை எடுத்துக்க போறாரு, நீ வராதன்னு சொன்னாலும் அவன் என்ன செய்யறான், பின்னாடியே போறான். பின்னாடியே போய் அங்கேயே இருக்கும். அப்புறம் எரிகோவுக்கும் போறான். அடுத்தது யோர்தானுக்கு அனுப்புறாரு. அங்கேயும் யோர்தான்லயும் அங்கேயும் போய் கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்று அப்படியே 2 பேரும் போறாங்க. அங்கேயும் அந்த தீர்க்கதரிசி புத்திரர் கேட்கும் போது, நீங்க சும்மா இருங்க எனக்கு தெரியும் அப்படின்னு. அப்பதான் எலியா சொல்றாரு, உனக்கு என்ன வேணும் சொல்லு அப்படின்னு கேட்கும்போது,
உம்மிடத்திலிருந்து ஆவியின் வரங்கள் எனக்கு ரெட்டிப்பாய் கிடைக்கும்படி நான் வேண்டுறேன்னு சொல்றாரு. அப்ப அந்த அப்ப வந்து எலிசா வந்து என்ன சொல்றாருன்னா, எலியா வந்து என்ன சொல்றாரு, நீ என்னை எடுத்துக்கொள்ளும் போது நீ என்னை பார்த்தேன்னா அது உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுறாரு. அப்ப இப்படியே அவங்க பேசி நடந்துகிட்டு போயிருக்கும் போது அக்னி ரதமும் அக்னி குதிரைகளும் அவர்களுக்கு நடுவாக வந்து 2 பேர்த்தையும் பிரிச்சுது. எலியாவை சுழல் காட்டுல பரலோகத்துக்கு ஏறி போறாரு. அதை எலிசா பாக்குறாரு. பார்த்த உடனே அதுக்கு தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று புலம்பினான். அப்ப பாருங்க, அவனுக்கு கண்ணு அந்த தூக்கிட்டு போறது, அந்த சுழல் காட்டுல போறது அங்க தெரியுது. அப்பதான் அந்த எலியாவுடைய சால்வை இவன் மேல விழுந்து வருது. அதனால இவன் திரும்பி அந்த சால்வையை எடுத்துக்கிட்டு அந்த யோர்தான் எல்லாம் கடந்து எவ்வளோ பேரு பழிச்சாங்க, மொட்டை தலையா எல்லாமே சொல்லி எல்லாம் பழிச்சாங்க இல்ல அவனைய. அதெல்லாம் அவன் பொருட்படுத்தவே கிடையாது எல்லாரும். அதனால இவன் என்ன செஞ்சான், அந்த ஆசீர்வாதத்தை ரெட்டத்தனையான வரங்களை அவன் பெற்றுக்கொண்டான்னு சொல்லுவோம். விடாம உறுதியா பிடிச்சுக்கிட்டான். இப்படி நம்ம பாக்குறோம். இப்ப விடாமல் யாக்கோபு விடாம பிடிச்சுக்கிட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். ரூத்தும் அதே மாதிரி மாமியால விடாம பிடிச்சுக்கிட்டு மறுவாழ்வை அவ பெற்றுக்கொண்டான்னு பாக்குறோம். எலிசா பிடிச்சுக்கிட்டு வரங்களை பெற்றுக்கொண்டான் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இப்போ நம்ம அடுத்தது இன்னொன்னு சுனேமியால பத்தி நம்ம பாக்குறோம். அது பிள்ளைய உயிரோட பெற்றுக்கொண்டாள் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். இப்ப இப்படியே விடாம நம்ம ஆண்டவரை உறுதியாய் பிடிக்கும் போது இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களால நமக்கு கிடைக்க பெறும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வேதத்தின் வசனத்தினால நம்ம பார்க்கிறோம். இன்னொன்னு சாலமோன் விடாம பற்றி கொண்டான்னு சொல்லி பாக்குறோம். இப்ப அந்த சாலமோன் எழுதுற இதுல வந்து அவன் சொல்றாரு, உன்னத பாட்டுல எழுதியிருப்பாரு, ஆத்தும நேசரை கண்டு கொண்டான்னு சொல்லி எழுதியிருப்போம். அப்ப 3வது உன்னத பாட்டு 3வது அதிகாரத்துல 4வது வசனம், நான் அவர்களை விட்டு கொஞ்ச தூரம் கடந்து போன உடனே என் ஆத்தும நேசரை கண்டேன். அவரை நான் என் தாயின் வீட்டிலும் என்னை பெற்றவளின் அறையிலும் கொண்டு வந்து மட்டும் விடாமல் பற்றி கொண்டேன். அப்ப பாருங்க, படுக்கையில அந்த 1வது அதிகாரம் 1வது வசனத்துல இருந்து 4 வசனத்தை படிச்சா அது நமக்கு தெரியும். படுக்கையில பார்த்தேன், தேடினேன், அங்க அவரு இல்ல, வெளியில பார்த்தேன் இல்ல, அப்படிலாம் சொல்லி வரும். தன்னுடைய வாழ்வு நடந்த நிகழ்ச்சிய அவ அங்க கூறுறத சூலமீட்டா கூறுற மாதிரி இந்த சாலமோன் எழுதியிருப்பாரு. அப்ப பாருங்க, விடாம ஆண்டவரை நம்ம பிடிச்சு கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். இப்போ நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்தோம்னா, விட்டு கொடுக்கிற மனப்பான்மை நம்ம இடத்துல காணப்படும் போது நம்ம சில துர்குணங்களை எல்லாம் நீக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தையும் நம்ம பார்த்தோம். இப்ப ஆண்டவரை விடாம நம்ம பற்றி கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். நாமும் நம்ம ஆண்டவரை விடாம நம்ம பற்றி கொண்டு அனுதினம் வாழ்க்கையிலையும் ஜெபித்து நம்ம ஒவ்வொரு காரியத்திலையும் நம்ம சோர்ந்து போகாதபடிக்கு நம்ம ஜெபித்து அதை நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் நம்ம அழைக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.